இலங்கையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பினார். ஐயா, நான் உங்கள் நாட்டில் பிளெயின் விபத்து நடக்கும்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் சபையில் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஐயா அப்படின்னு அனுப்பினார். இப்போ தான் ஒரு 2 வாரம் இருக்கும், அனுப்பிட்டார். 2 வாரம் ஆகலைன்னு நினைக்கிறேன், அனுப்புகிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, கலிஸ்து நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்கணுமே, ஏன்னா கடவுள் எங்கூட இருக்கிறார், அதனால வருகிற எச்சரிப்பின் சத்தத்தை என் மூலமா கொடுத்தார் அப்படின்ட்டு. நான் ஒன்றும் கண்டுக்கல. ஐயா, எனக்கு நீங்க ஒரிஜினலா உங்க வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணீங்களே அந்த டேட்டோட அனுப்புங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. புரியலையா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ கேமரா எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு டேட் கண்டிப்பாக இருக்கும்ல ஐயா? அந்த டேட்டோட எனக்கு அனுப்புங்க. அப்ப ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்த தீர்க்க தரிசனமா, ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி வந்த தீர்க்க தரிசனமான அறிய முடியும் ஐயா அப்படின்னு பதில் தர மாட்டேங்கிறாரு. நான் அவரை வணங்கலான்னு பார்க்கலான்னு நினைச்சேன். அவர் தான் என்ன ஆசைப்படுறாரு, போய் அவர் கூட உட்கார்ந்துடலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆதாரம் தர மாட்டேங்கிறாரு. ஆதாரம் இல்லாம எப்படிங்க? எனக்கு எல்லாத்துக்கும் வேதத்துல ஆதாரம் வேணும். ஆசைப்படலாம், ஆனா அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் சொல்றேன், முதல்ல ஜெபம் பண்ணு, உபாசம் இரு. இந்த 2 இருந்தால் எதிர்த்து நிற்கலாம். எதிர்த்து நின்றால் அதிகாரம் தானாக வரும். சும்மா இல்ல ஈஸியா கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒண்ணு, ஜெபம் ஈஸியா வந்துரும். நீ பலவந்தம் பண்ணினால் ஜெபம் வரும், நீ பலவந்தம் பண்ணினால் உபாசம் வரும். நீ 2ஐயும் சேர்த்து உபவாசமும் ஜெபமும் இருந்து பலவந்தம் பண்ணினால் எதிர்த்து நிற்க முடியும். 3ம் உன்னிடத்தில் இருந்தால் அவருடைய அதிகாரம் உன்னிடத்தில் கடந்து வந்துடும். அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரமுடையவராய் மாறுவதற்கு முதல்ல கண்மலையில கடந்து போய் நிக்கணும், கால் ஊன்றி. 2வது கழுவப்பட்ட கால் வேணும். 3வது சுவிசேஷம் என்னும் பாதரட்சை வேணும். அல்லேலூயா.